வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட்டுரை மற்றும் பேச்சு போட்டியில் தேசிய சின்னங்கள் பற்றி பார்க்கலாம். தேசிய சின்னங்கள்னு தலைப்பு எழுதிக்கிட்டு முன்னுரை எழுதிக்கலாம். இது பேச்சு போட்டியிலும் நம்ம பேசலாம். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே இந்தியாவின் சிறப்பாகும். பல மொழிகள், பல இனங்கள், பல பண்பாடுகள் கொண்ட நம் நாட்டை ஒருங்கிணைக்கும் அடையாளங்களாக தேசிய சின்னங்கள் விளங்குகின்றன. அவை நம் நாட்டின் பெருமையையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டுகின்றன. அடுத்து தேசிய கொடி. மூவண்ண கொடி நமது கொடியாகும். தேசிய கொடி 3 வண்ணங்களும் சம அளவில் கிடைமட்டமாக அமைந்துள்ளன. மேல் பகுதியில் உள்ள காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. கீழ்ப்பகுதியில் உள்ள பச்சை நிறம் செழுமையையும் வளத்தையும் குறிக்கிறது. இடையில் உள்ள வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. நடுவில் கருநீல நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது. தேசிய கொடியின் நீள அகலம் 3:2 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. நடுவில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டுள்ளது. இந்திய தேசிய கொடியை ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 15/8/1947 அன்று செங்கோட்டையில் ஏற்றினார். இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து தேசிய இலச்சினை. சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சின்னம் இந்தியாவின் தேசிய இலச்சினையாக ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே என பொறிக்கப்பட்டுள்ளது. வாய்மையே வெல்லும் என்பதே இதன் பொருளாகும். தேசிய இலச்சினை மேல்பகுதி அடிப்பகுதி என 2 பகுதிகளை கொண்டது. மேல் பகுதியில் 4 சிங்க உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக பொருந்தியிருக்குமாறு வட்ட வடிவான பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. நமது இலச்சினையில் 3 சிங்க உருவங்களை மட்டுமே காண இயலும். அடிப்பகுதியில் யானைனா ஆற்றல், குதிரை வேகம், காளை கடின உழைப்பு, சிங்கம் கம்பீரம் ஆகிய உருவங்கள் அமைந்துள்ளன. இவ்வுருவங்களுக்கிடையே தர்ம சக்கரம் அமைந்துள்ளது. இந்த இலச்சினை இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவுச்சீட்டுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. மிக சுருக்கமாக எழுதுறதுனால முக்கியமான பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். தேசிய உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை பிதிமாரி வெங்கட சுப்பாரராவ் என்பவர் தெலுங்கில் எழுதினார். அடுத்து தேசிய கீதம். ஜனகண மன நமது தேசிய கீதமாகும். இது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமாக விளங்குகிறது. இப்பாடல் ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது. இதன் இந்தி மொழியாக்கம் ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் முதலாக பாடப்பட்டது. பாடும்போது பின்பற்ற வேண்டியன. இக்கீதத்தை சுமார் 52 வினாடிகளில் பாட அல்லது இசைக்க வேண்டும். பாடும்போது அனைவரும் எவ்வித அசைவுகளும் இன்றி நேராக நிற்க வேண்டும். பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும். அடுத்து தேசிய பாடல் வந்தே மாதரம். வங்க எழுத்தாளர் பகிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது. இதன் காரணமாக தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு இப்பாடலுக்கு அளிக்கப்படுகிறது என அரசியலமைப்பு சட்ட நிர்ணயமன்ற தலைவரும் மேனாள் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் 1950 ஜனவரி 24 அறிவித்தார். இப்பாடல் ஆனந்தமடம் என்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது. தேசிய பாடல் வந்தே மாதரம் இந்தியாவின் தேசிய பாடலாகும். இதனை பகிம் சந்திர சட்டர்ஜி இயற்றினார். விடுதலை போராட்ட காலத்தில் இப்பாடல் மக்களிடையே நாட்டுப்பற்றையையும் விடுதலை உணர்வையும் ஏற்படுத்தியது. அடுத்து தேசிய விலங்கு வங்காள புலி. இந்தியாவின் தேசிய விலங்காகும். அதன் வலிமை, வீரியம் மற்றும் கம்பீரம் இந்தியாவின் ஆற்றலை பிரதிபலிக்கிறது.
பிரதிபலிக்கின்றன. புலிகளை பாதுகாப்பது நமது இயற்கை செல்வத்தை பாதுகாப்பதற்கு சமமாகும். அடுத்து தேசிய பறவை மயில். இந்தியாவின் தேசிய பறவையாகும். அதன் அழகிய தோகையும் வண்ணமயமான தோற்றமும் இந்தியாவின் இயற்கை அழகை எடுத்துக்காட்டுகின்றன. தேசிய மலர் தாமரை. இந்தியாவின் தேசிய மலராகும். சேற்றில் மலர்ந்தாலும் தூய்மையாகவும் அழகாகவும் விளங்குவது தாமரையின் சிறப்பாகும். இது தூய்மை மற்றும் ஆன்மீகத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. அடுத்து தேசிய மரம் ஆலமரம். இந்தியாவின் தேசிய மரமாகும். இதன் பரந்த கிளைகளும் விழுதுகளும் பல உயிரினங்களுக்கு வாழிடமாக அமைகின்றன. நீண்ட ஆயுளையும் வலிமையையும் குறிக்கும் அடையாளமாக ஆலமரம் விளங்குகிறது. அடுத்து தேசிய பழம் மாம்பழம். இந்தியாவின் தேசிய பழமாகும். அதன் சுவை, மனம் மற்றும் பல வகைகள் காரணமாக இது பழங்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து தேசிய நுண்ணுயிரி. இது ஒரு தோழமை பாக்டீரியா. இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 2012ஆம் ஆண்டில் இது தேசிய நுண்ணுயிராக அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்து தேசிய நாட்காட்டி. இந்தியாவின் தேசிய நாட்காட்டி சகா நாட்காட்டி ஆகும். சகா ஆண்டு முறையையே தேசிய நாட்காட்டி பின்பற்றுகிறது. பிரபல வானியற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து முடிவுரை இறுதியாக எழுதிக்கலாம். தேசிய சின்னங்கள் நமது நாட்டுப்பற்று, ஒற்றுமை, பண்பாடு, பாரம்பரியம் மற்றும் பெருமையின் அடையாளங்களாகும். அவற்றை மதித்து அவற்றின் சிறப்பை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.